இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி உங்களோட லோவர் பாடியை எப்படி நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், அதுவும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வாக்ஸ். அதாவது வீட்டிலேயே நம்ம இருந்துட்டு எப்படி இந்த மாதிரிலாம் ஒரு வாக் பண்ணால் என்னென்ன மசில்ஸ் பெனிஃபிட் ஆகும், எவ்வளோ ஈஸியாக உங்கள் லோவர் பாடியை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவ்பாய் வாக். அதாவது உங்களோட காலை நல்லா ஒயிட் பண்ணிக்கோங்க. மைல்டாக எப்படி ஸ்குவாட் பொசிஷனில் உட்காந்துட்டு நீங்கள் அப்படியே வாக் பண்ணணும். ஸோ இது நீங்கள் பண்ணும்போது உங்களோட க்ளூட்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். அப்படியே பேக்வர்ட்ஸ். நீங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெச் வாக் பண்ண முடியுமோ ஃபுல்லாக நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வாக் பண்ணலாம். இனிஷியலாக நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1 or 2 ரவுண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இது ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 5 to 6 ரவுண்ட்ஸ் வரைக்கும் இதை பண்ணலாம். ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு ரோப் வாக். அதாவது இந்த கம்பி மேலே நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இமேஜினரியாக நீங்கள் வீட்டில் வந்து ஒரு லைன் வச்சுட்டு அதிப்பிரதட்சணம் வாக் மாதிரி பண்ணணும். அதாவது இப்படி ஹீல் டு டோ வாக். கோயிலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒரு எக்ஸசைஸ். பிகாஸ் உங்களுக்கு பேலன்ஸ், ஸ்டெபிலிட்டி எல்லாமே இந்த எக்ஸசைஸில் கிடைக்கும். இது நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவோம். வீட்டில் வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு டஃப்பான ஒரு எக்ஸசைஸ். பட் அவங்க அதை ட்ரை பண்ணால் அவங்க வந்து இந்த கீழே விழுகிறது இல்லைனா வந்து தடுக்கி விடுறது அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடக்காமல் பார்த்துக்கலாம். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ மார்ச் வாக்கிங். ஸோ கை அப்படி வச்சுட்டு, ஸோ இது நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஹிப் ஃப்ளெக்ஸாஸ் ஒர்க் ஆகும், அந்த ஹிப் மசில்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ நார்மலாக வீட்டுக்குள்ளே நீங்கள் ரெகுலராக நடக்கிற மாதிரி நடக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வாக்ஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு மசிலும் ஒர்க் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு ஹீல் வாக். இது ரொம்ப ஸ்லோவாக நடக்கணும். ஷார்ட் ஸ்டெப்ஸாக வைக்கணும். இது வந்து உங்களோட காஃப் மசில்ஸ்க்கு நல்லா ஒர்க் ஆகும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ பின்னாடி பட் கிக் வாக். அதாவது இப்படி கிக் பண்ணிகிட்டே நீங்கள் வாக் பண்ணும். இது உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ், அதாவது உங்களோட பேக் தைஸ்க்கு நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இந்த எல்லா வாக்குமே நீங்கள் ஒரு மினிட் நடக்கலாம், இல்லை ஒரு 5 to 6 ரவுண்ட்ஸ் நடக்கலாம். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் வாக்கிங் வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட லோவர் பாடி கம்ப்ளீட் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவ் ஒர்க் அவுட்டாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து மினிமம் ஒரு 3 to 4 ரவுண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு 1 or 2 minutes நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கே அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.